வெல்கம் டு விஜய் ஐடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்டில் கேட்ட வீடியோ வந்து ரூம் டூர் வந்து போடுங்க அப்படின்னு. நான் என்னென்ன திங்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன், என்னென்ன திங்ஸ் வச்சு ரெக்கார்ட் பண்ணுறேன், அதுக்கடுத்து வீடை வந்து சுற்றி காட்ட போகிறேன், எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரூம் டூர் வந்து எப்படி இருக்குன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் மேலேருந்தே எல்லாத்தையும் பிளேசஸ் வந்து காட்டுறேன். இது வந்து மேலே வந்து இங்கே தான் ரெக்கார்டிங் பண்ணுற இடம். சில வீடியோஸ்லலாம் இந்த இடத்த வந்து பிளேசஸ் வந்து பார்த்துருப்பீங்க. நான் பர்டிகுலராக எங்கே வந்து உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான். இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு மொபைலை வந்து இந்த இடத்துல வச்சுருப்பேன். மொபைலை இங்கிட்டு வச்சு மொபைல் ஸ்டாண்டை வச்சு இங்கே வச்சு ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் நல்லா இருக்கும், பச்சை பசேன்னு இருக்கும். ஸோ அழகாக இருக்கும்னு இந்த இடத்த தான் சூஸ் பண்ணுவேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. அதுக்கடுத்து சரி கீழே ரூம் வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இந்த பிளேசஸை பார்த்துருப்பீங்களா? பாருங்கள், இங்கேன்னா பாருங்கள் எவ்வளவு செடி கொடிகளாக வச்சுருக்கேன்னு பாருங்கள். எல்லா இடமும் ஒரு இடம் விட்றதில்ல, எல்லா இடமும் செடியாக வச்சுருவேன். இருக்கிற இடம் சின்ன இடம் கிடச்சாலும் செடியாக வச்சுருவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா செடி வச்சா அழகாக இருக்குல்ல, பிளேஸே பாருங்கள் கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும். ஸோ அதனால தான் இதுதான் நம்ம ரூமு. அம்மா அப்பா வந்து கீழே இருக்காங்க. மேலே வந்து நான் ரெக்கார்டிங்க்குன்னு மேல் ரூமை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதனாலும் இங்கே வச்சு தான் எல்லாமே பண்ணுறது, எல்லாமே இந்த ரூம்குள்ளே தான். பாருங்கள், ரூம்குள்ளே வந்து நம்ம வந்துட்டோம். பாருங்கள், ரூம் கொஞ்சம் குப்பையாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே பாருங்கள். இந்த பிளேசஸ் கூட சில இதில் காமிச்சிருப்பேன், இந்த கண்ணாடி இந்த இதுனா. இதுதான் நம்ம பிளேஸ் ரூமு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் தான் வந்து நான் ரெக்கார்டிங் பண்ணுறது, எடிட் பண்ணுறது எல்லாமே இந்த லேப்டாப்பில் தான் வச்சு எடிட் பண்ணுறது. இது லினோவோ ஐடியாபேட் 320. இந்த லேப்டாப்பில் தான் எல்லா ஒர்க்கும் பண்ணுறது, எல்லா வீடியோஸ் எல்லாமே எடிட்டிங் எல்லாமே பண்ணுறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபோன் வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. எந்த பொசிஷனில் வச்சு பண்ணுறீங்க, அந்த ப்ளேஸ் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் ரொம்ப நாள் இதில் இது லேப்டாப் இருக்குது பார்த்திங்களா, இந்த டேபிளில் வந்து இந்த மாதிரி ட்ரைபேடை யூஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சு நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். உட்காந்து தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அது இருக்கனால. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இது 2 ஸ்பீக்கர், சின்ன மினி ஸ்பீக்கர். இதில் தான் சாங்ஸ் அப்பப்போ கேட்க அந்த மாதிரி. அதுக்கடுத்து இது நேற்று பண்ண ப்ராஜெக்ட். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் ரூபிக்ஸ் கியூப் வந்து ஜாயின் பண்ணுவேன். ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஏதாவது ஒரு மாதிரி மைண்ட் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா ரூபிக்ஸ் கியூப் வந்து எடுத்து நான் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நிறையா ரூபிக்ஸ் கியூப்பாக தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைரி வந்து நோட் பண்ணுறதுக்கு நான் டைரி வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவேன். எதுனாலும் டைரியில் வந்து சின்ன சின்னதாக இருந்தாலும் எழுதி வச்சுருவேன். ஸோ அதுக்காக தான். என்னடா நான் வீடியோ வந்து டாபிக் நிறையா சொல்கிறோம், அதை ஒன்றுமே போட மாட்டேங்கிறான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் அப்படி இல்லை, எல்லாத்தையும் நான் வந்து எழுதி வச்சுருவேன். பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்கள் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டேன். என்னடா போட தான் மாட்டேங்கிறியான்னு கேட்காதீங்க. நான் எழுதி வச்சுருவேன், கண்டிப்பாக போடுவேன். பார்த்தீங்கன்னா தெரியும். எதுனா அடிக்க வரைக்க கேட்குற டாப்பிக்கை ஸ்டார் போட்டுன்னு வச்சுருவேன். அதுக்கடுத்து போட்ட டாப்பிக்கை டிக் பண்ணிடுவேன். இந்த மாதிரி தான் பண்ணுவேன். எல்லாமே இது ஆல்ரெடி போட்டதுனால டிக் பண்ணியிருப்பேன். அடுத்து போட வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பேன். எதுவுமே நீங்கள் கேட்கத போடாமல் இருக்க மாட்டேன், எல்லாத்தையும் போடுவேன். கொஞ்சம் நாள் ஆகும், அதுக்காக எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டேன். நோட் பண்ணிக்கிடுவேன், எதுவும் மறந்துடுவேன் அப்படின்னு. ஸோ எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சாச்சு. இதை கண்டிப்பாக போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் அடிக்கொருக்க தேவையான திங்ஸாக இருக்கும். ஸோ அதனால் இந்த பாக்ஸை வச்சுருப்பேன். பார்த்திங்கன்னா தெரியும், எம்சீலு, கம்மு, அதுக்கடுத்து கத்தி, இந்த மாதிரி உள்ளது எல்லாம் அடிக்கொருக்க எடுக்கிற திங்ஸாக இருக்கும். அதனால் இந்த பாக்ஸை வச்சு பக்கத்துலேயே வச்சுருவேன். ஸோ அதனால் இந்த பாக்ஸை வந்து பக்கத்துலேயே வச்சுருப்பேன். எப்போனாலும் யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிடுவேன். இது வந்து கிராக்கர் சம்மந்தமாக உள்ள பாக்ஸ் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன மைக் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களா, அது வந்து போயா மைக். இது வந்து நல்லாவே இருக்கும், ரெக்கார்டிங் மைக்கு. யூடியூபர்ஸ்க்கு வந்து பிகினர்ஸ்க்கு வந்து இது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சவுண்ட் குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லாவே இருக்கும். அதுக்காக தான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் என்ன லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களா, லினோவோ ஐடியாபேட் 320. இது கான்ஃபிகரேஷன் பார்த்திங்கன்னா i5 8GB ரேம். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நான் 2 இயர்ஸ் பேக் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தேன், சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் சென்னையில். ஸோ அப்போ வந்து கான்ஃபிகரேஷன் ஹையான லேப்டாப் தான் தேவைப்பட்டுச்சு. ஸோ அப்போ வாங்கினது இது. ஸோ இப்போ வந்து எடிட்டிங் இந்த பர்பஸுக்கு நல்லாவே யூஸ் ஆகுது, நல்லாவே இருக்கும் இந்த லேப்டாப். அவ்வளவுதான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரூமில் வந்து அது வந்து தையல் மிஷின் வந்து அக்கா வந்து யூஸ் பண்ணுவாங்க, வந்து தைக்கிறதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கடுத்து இன்குபேட்டர். இன்குபேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க செஞ்சு கேட்டாங்க. ஸோ அதனால் செஞ்சிட்டேன். அது இன்னும் அவங்க வாங்கலை, தரணும். அது கீழேயும் நம்ம செஞ்ச இன்குபேட்டர் இருக்குது.
அவ்வளோதான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் செட்டப் வந்து எப்படி பண்ணியிருக்கீங்க, ஏதாவது நைட் ரெக்கார்ட் பண்ண எப்படி பண்ணுவீங்க, ஏதாவது சொல்லுவீங்கன்னு கேட்பீங்க பார்த்தீங்களா, அதுக்கு தான் அது. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபாட் நம்ம ஆல்ரெடி இந்த கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோ, அந்த இதுக்கு மேலே தான் நான் லைட் செட் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அது ரொம்பனா பெருசுனா இல்லை, ஒரு எல்இடி லைட்டை வந்து வாங்கி மாட்டிட்டேன், அவ்வளோதான். இதில் தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். இது சிம்பிளாக இருக்கும், ஆனால் பெஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா லைட்டிங் வந்து செம்மையாக இருக்கும் நைட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள், லைட் போட்டேன் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு பாருங்கள். அந்த இடம் சின்ன இந்த ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு சூப்பராகவே இருக்கும், நல்லாவே இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எப்படினாலும் நம்மளுக்கு பொசிஷனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், நான் சும்மா வச்சு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா ஃபோக்கஸிங்கும் நல்லாயிருக்கும், நல்லா லைட்டிங் வந்து அந்த இதே இருக்காது, நல்லா தெளிவாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது. இந்த மாதிரி லைட்டிங் செட்டப் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், நல்லாவே இருக்கும். ஸோ சிம்பிளாக தான் இது பண்ணேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணது. அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவைங்கிற திங்ஸை வந்து வாங்கினேன்னா அந்த சோஃபாவில் தான் அந்த ஓரமாக வச்சுருப்பேன் அடுத்த போடுறதுக்காக. அடுத்து முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் போர்டு. இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு ரொம்ப யூஸ் பண்ணுவேன். இதை எப்போ பார்த்தாலும் நான் அடுத்தடுத்து என்ன வீடியோ போடுறது எதுனாலும் எழுதி வச்சுருவேன். இதில் தான் வந்து எழுதி வைப்பேன். அதுக்கடுத்து வீடியோஸ் வந்து போடுவேன். அதுக்கடுத்து இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டுனா அப்பப்போ எழுதுவேன், ஒரு நாள் எண்டில் எப்படி இருக்குது அப்படின்னு எழுதுவேன். நிறையா ஃபஸ்ட்டு ரொம்ப யூஸ் பண்ணுவேன் இதை தான். இப்போ டைரி வந்து அப்பப்போ எழுதிக்கிடுவேன். இருந்தாலும் ஒயிட் போர்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து வீடை வந்து சுற்றி பாருங்கள், எல்லாம் பார்த்தது தான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த இதில் ஃபுல்லாக உள்ளக்க வந்து பண்ண ப்ராஜெக்டானா தூக்கி உள்ளக்க நிறையா போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த ட்ராயரில் வந்து பார்த்திங்கன்னா, இதுவும் அடிக்கொருக்க எடுக்கிற திங்ஸாக தான் இருக்கும். அதனால் இந்த இதில் வந்து போட்டு வச்சுருப்பேன். அடிக்கொருக்க எடுக்கிறத வந்து எடுத்துகிட்டு இதை வச்சுருப்பேன். அங்கே பார்த்திங்கன்னா கெலேடாஸ்கோப் வந்து இப்போ ரீசெண்டாக பண்ணது அங்கே உள்ளது தான் கிடக்கு. இந்த மாதிரி உள்ள திங்ஸை வந்து எல்லாமே போட்டிருப்பேன். அப்பப்போ எடுக்கிற திங்ஸாக தான் இருக்கும் எல்லாமே. அதுக்கடுத்து மித்த ட்ராயர் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி தான் திங்ஸாக தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, என்னடா 2 லேப்டாப் 3 லேப்டாப் வச்சுருக்க, அது யாருதுன்னு கேட்காதீங்க. நான் லேப்டாப் வந்து சர்வீஸ் பார்ப்பேன். பார்ட் டைமாக வந்து லேப்டாப் சர்வீஸ் பார்க்குற வேலை தான் பார்ப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து லேப்டாப் சர்வீஸ் தந்தது, அதை வந்து பார்க்குறதுக்காக தான் வச்சுருக்கேன், பார்த்து தரணும். நான் ஆல்ரெடி திங்பிக்னு ஒரு சேனல் வச்சுருந்தேன். அதில் வந்து லேப்டாப் சம்மந்தமாக தான் வீடியோஸ் வந்து போடுவேன். அது பார்க்கணுன்னா பாருங்கள். அவ்வளோதான். லேப்டாப் வந்து எனக்கு சர்வீஸ் வந்து பார்க்க தெரியும், நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன் அதுக்கு. ஸோ அதனால் நீங்கள் திங்பிக் சேனலை பார்க்கணுன்னா பாருங்கள். அதுக்கடுத்து உள்ளக்க வந்து போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. உள்ளக்க வந்து ரொம்ப குப்பையாக இருக்கும். சாரி, இதை கேமராவில் காட்டக்கூட எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. சாரி, இதை நான் நீட் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப பாருங்கள் இப்படி இருக்கும். அடுத்து வந்து ஃபிஷ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஃபிஷ் வந்து நிறைய இடத்துல வளர்ப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது கௌரா ஃபிஷ். இது ஜோடி வந்து சின்னதாக தான் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்ததுலேருந்து இந்த 2 செம்ம சண்டை போட்டு ஒரு இதை ஃபஸ்ட்டு ஒன்று கொல்ற மாதிரி போயிடுச்சு. அதனால் அதை தனியாக பிரித்து வச்சுட்டேன். இப்போ வந்து அது ஆட்ட கிடக்கு, நல்லா வளர்ந்துருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்களே கப்பீஸ் ஃபிஷ்ஷை வந்து குட்டியை வந்து தனியாக பிரித்து வைங்க அப்படின்னு. அது ஃபுல்லாக கப்பீஸ் குட்டியை வந்து சின்னதாக பிரித்து வச்சுருக்கேன், தனியாக பிரித்து வச்சுருக்கேன். இந்த சிமெண்ட் பாட் நம்ம செஞ்சது தான் இது. அதில் வந்து தனியாக பிரித்து வச்சுட்டேன். இதில் அதாட்ட கிடக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம பண்ண ஸ்மோக் ஃபவுண்டைன். அடுத்து இது வந்து ஃபைட்ரு ஃபிஷ்ஷு பாருங்கள். 2 இது, ஒன்று ஃபீமேல் ஒன்று மேல். பெருசாக இருக்கிறது மேல் பாருங்கள், நல்லாயிருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து மாலி ஃபிஷஸ் வந்து வளர்க்குறேன், அதோட குட்டிகள் இது. அதையும் தனியாக தான் போட்டு வச்சுருக்கேன். தண்ணி வந்து பாசம் பிடிச்சிருக்கு. ஆனால் நல்லா மீன் வந்து ஃபிஷஸ்னால் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, இப்போ வளர்ந்துருச்சு எல்லாமே. அந்த மாலி ஃபிஷஸ் எங்கன்னு கேட்குறீங்களா, அதுதான் அந்த பெரிய சிமெண்ட் தொட்டியில் உள்ளே போட்டு வச்சுருப்பேன். பாருங்கள், எல்லாமே மாலியாக தான் இருக்கும், மாலி ஃபிஷஸாக தான் இருக்கும். எல்லா கலர்லேயும் போட்டிருப்பேன். பார்த்திங்கன்னா தெரியும், நிறையா இருக்கும். எல்லாமே நல்லா அதாட்டம் இருக்குது. சிமெண்ட் தொட்டி வந்து ஒன்று கீழே இருக்குது, அதில் போட்டு வச்சுருப்பேன் அப்படின்னு சொன்னேன்ல, அதுதான் இது. பாருங்கள், எல்லாமே சின்னதாக தான் வாங்கி வச்சு விட்டேன். எல்லாம் பெருசாகிடுச்சு, நிறையா குட்டி போட்டு பெருகிருச்சு. இது வந்து அதுக்கு செட் ஆகிடுச்சு இந்த பிளேஸு. அதனால் அம்மா திட்டுவாங்க, எதுக்காக ஒரு சிமெண்ட் தொட்டியே பாலாக்கிட்டேடான்னு. இருந்தாலும் மீன் வளர்க்க பிடிக்கும், அதனால் மேலே உள்ளதில் வந்து ஃபிஷஸாக வந்து போட்டு வச்சுட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ரூம் இவ்வளோ தான் நம்ம திங்ஸ் வச்சுருக்கேன். இவ்வளோ தான் ரெக்கார்டிங்க்கு இந்த மாதிரி சின்னதாக தான் வச்சுருக்கேன். அடுத்து கொஞ்சம் நாள் கழித்து அப்டேட் பண்ணலாம். அடுத்து இது வந்து ட்ரைபேடு, இது ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது, இது பிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அதே மாதிரி இன்னொன்று வாங்கியிருக்கேன், அது ரொம்ப பிஞ்சிருச்சு. ஸோ அதனால் யூஸ் பண்ணலை, அது எதுக்காவது யூஸ் ஆகும்னு வச்சுருக்கேன். அதுக்கடுத்து அவ்வளோதான். அடுத்து ஃப்ரீ டைமில் வந்து இந்த புக்ஸ் வந்து படிப்பேன். அப்போ போல் இந்த ஓஷோ அவங்க எழுதின மறைந்திருக்கும் உண்மைகள் படிப்பேன், நல்லாயிருக்கும். அவ்வளோதான். அதுக்கடுத்து வெளியே போய் காட்டுறேன். இப்போ வெளியே வச்சு இப்போ மேலே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து இந்த எனக்கு பிடிச்ச செடிகள் வந்து ரொம்ப மணி பிளான்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் மணி பிளான்ட் வந்து 2 ஜன்னல்லையும் வச்சுருப்பேன். அடுத்து இதுவும் மணி பிளான்ட் தான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது வளர்ந்துக்கிட்டு இருக்குது அதாட்ட. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது பொன்னாங்கண்ணி கீரை அழகாக ரொம்ப வளர்ந்துருச்சு. அம்மா வந்து அப்பப்போ எடுத்து இதை பொறிப்பாங்க. பொன்னாங்கண்ணி கீரை இது எல்லாமே சின்னதில் தான் வச்சுருக்கேன். அடுத்து இந்த ஜன்னலில் இப்போ தான் இது மணி பிளான்ட் வச்சுருக்கேன். இது இனிமேல் தான் வளரும். இப்போ தான் ரீசெண்டாக தான் வச்சுருக்கேன். இப்போ மேலே போகலாம். இப்போ மேலே போய் பார்க்கலாம். இது வந்து செடி ஃபுல்லாக ரோஸு, பச்சலை இந்த மாதிரி மூலிகை இதாக வச்சுருப்பேன். அதுக்கடுத்து இது வந்து பிச்சிக்கொடி கீழேருந்து மேலே வரைக்கும் வருது. இது நிறையா பூ பூக்கும். அதுக்கடுத்து இங்கே தான் நம்ம ரெக்கார்டிங் வந்து பண்ணுறது. இந்த காரையில் தான் அங்கங்கன்னு எல்லாமே பண்ணி ரெக்கார்டிங் பண்ணுற இடம். அதுக்கடுத்து இந்த இந்த பிளேஸை வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். எல்லாமே இங்கே இருக்கிறது. இந்த செடிகளை பாருங்களேன். இந்த இது கொடி மாதிரி இருக்கும். அதாட்ட படர்ந்து இந்த இடத்தையே அழகுபடுத்திடுச்சு. ரொம்ப அழகாகவே இருக்குது. அவ்வளவுதான். இங்கே எல்லாம் செடி கொடிகளாக வைப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ரெக்கார்டிங் பண்ணுற ப்ளேஸ் அவ்வளோதான். நம்ம ரூம் டூர் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம லாஸ்ட்டாக அந்த கப்பீஸ் ஃபீஸ் கூட இந்த அப்டேட் போட்டு பார்த்திங்களா, அந்த கப்பீஸ் ஃபீஸ் இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்குது எல்லாம். இப்போ பாசம் தண்ணி வந்து பிடிக்க ஆரம்பிக்குது. சரி, அதுக்கு அது ஃபுட்டாகவே இருக்கும். ஸோ எல்லாமே நல்லா ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதுதான் நம்ம ரூம் டூர் முடிஞ்சிருச்சு. பழையபடி வந்து நம்ம ரெக்கார்டிங் பிளேஸ்க்கே வந்துவிட்டோம். இங்கே தான் வச்சு ரெக்கார்ட் பண்ணுவேன். எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பேக்ரவுண்ட் பாருங்கள் ஃபுல்லாக செடி கொடிகளாக இருக்கும். ஸோ அதனால் இங்கேனக்குள்ளே வச்சு பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். வெயில் இப்போ அடிக்குது. வெயில் அடிக்காமல் இருந்துச்சு அப்படின்னா இங்கே வச்சே வந்து டேபிள் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சே ரெக்கார்ட் பண்ணுவேன். ஏன்னா அந்த இடம் வந்து ரொம்பவே பிடிக்கும். கோழி கோழியை எங்கடா வச்சுருக்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். கோழி வந்து கீழே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வீடியோவில் வந்து கோழியை வந்து அப்டேட் பண்ணுறேன். எப்படி இருக்குது, எப்படி வளர்ந்துருக்கு எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு. ரூம் டூர் வந்து கொஞ்சம் சின்னதாக கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரில. ஏன்னா சின்னதாக தான் இருக்கும். கீழே வந்து அம்மா அப்பா இருக்காங்க. மேலே வந்து எனக்கு வந்து சரி நீ ரெக்கார்ட் பண்ணுறல, ஸோ அதனால் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் அந்த மாதிரி குப்பையாக கொஞ்சம் ரொம்ப இதாக போட்டு வச்சுருக்கேன். சரி, நான் நெக்ஸ்ட் வந்து ஒரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக அதை அப்டேட் பண்ணிவிட்டு சூப்பராக லைட்டிங் செட்டப் எல்லாமே கொடுத்து ஒரு செட்டப் டூர் வந்து 2.0 மாதிரி சூப்பராகவே நல்லாவே போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.